நீங்க 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு நபரா தினமும் பணத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா கடைசியில அந்த பணத்தை உங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு மாசம் முடியும் போதும் அடுத்த மாசத்துல இருந்து எப்படியாவது சேவிங்ஸ் ஆரம்பிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு வந்து உங்களோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துருதா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யோசிச்சு பாருங்க, உங்களால உங்க பினான்ஸை சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு வெல்த் பில்டிங்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் முக்கியமா இப்ப நீங்க வாழ்ற இந்த லைஃப் ஸ்டைல சாக்ரிஃபைஸ் பண்ணாமையே. சோ இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான பர்சனல் ஃபைனான்ஸ் புக் சம்மரியை தான் பார்க்க போறோம். அது என்ன புக்னா, ரமித் சேத்தி எழுதின ஐ வில் டீச் யூ டு பி ரிச் அப்படின்ற புக் தான். இந்த புக் மத்த ஃபைனான்ஸ் புக் மாதிரி பெருசா அட்வைஸ் எல்லாம் பண்ணாம இப்ப நீங்க வாழ்ற இந்த லைஃப் ஸ்டைல்லயே எப்படி பணத்தை மேனேஜ் பண்றது அண்ட் அதே நேரத்துல எப்படி வெல்த் பில்ட் பண்றது அப்படின்ற தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். இந்த புக்ல சொல்லியிருக்கிற மொதல் விஷயம், மேக்ஸிமைஸ் த பவர் ஆஃப் யுவர் கிரெடிட் கார்டு. மற்ற ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிரெடிட் கார்டுன்றது பேட், அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ரமித் என்ன சொல்றாருன்னா, கிரெடிட் கார்டை கரெக்டான முறையில் பயன்படுத்தினா அதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸை நம்ம அடைய முடியும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே எந்த பேங்கோட கிரெடிட் கார்டு கிராசரிஸ் வாங்குறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதிகமான ரிவார்டு அதாவது கேஷ்பேக் கொடுக்குறாங்களோ, அதே நேரத்தில் வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஆனுவல் ஃபீ வேவர் தராங்களோ, அந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை உங்களோட டெபிட் கார்டு மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாரு ஆத்தர். அதாவது டெபிட் கார்டுல நீங்க எப்பவுமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கிரெடிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ண சொல்றாரு. மாசம் முடியும் போது இந்த கிரெடிட் கார்டோட பில்ல உங்க பேங்க் பேலன்ஸ் வச்சு நீங்க பே பண்ணணும். இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. மொதல் பெனிஃபிட், எல்லா மாசமும் கிராசரிஸ்க்கும் ஃபியூலுக்கும் நீங்க உங்க கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்பெண்ட் பண்றதுனால அதுக்குன்னு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் உங்க அக்கவுண்ட்ல பில்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க அக்குமுலேட் பண்றது மூலமா அந்த பேங்கோட ரிவார்ட் ஸ்டோர்லயே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை வாங்கிக்கலாம். நார்மலா நமக்கு ஷாப்பிங் ஆப்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே எல்லா பொருட்களுமே அங்கேயுமே இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட், நீங்க கன்சிஸ்டன்டா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதோட பேமெண்ட்டை கரெக்டான டைம்ல கட்டறனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மூலமா நீங்க ஃபியூச்சர்ல ஹோம் லோன்லாம் வாங்கும்போது உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். அது மூலமா நீங்க லட்சங்கள்ல சேவ் பண்ணலாம். இந்த ஹோம் லோன் வாங்கி எப்படி உங்களோட மொத வீடை நீங்க கட்டுறதுன்னு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த புக்ல சொல்லியிருக்கிற விஷயம், சூசிங் த ரைட் பேங்க். சரியான பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு தெரியாம ஹிடன் சார்ஜஸா நம்மளோட மணி நிறைய வெளியே போகுதுன்னு சொல்றாரு ஆத்தர். அதை நம்ம ஒரு லாங் ரன்ல பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்டா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணும்போது ஜீரோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் கஸ்டமர் சர்வீஸ் பெட்டரா இருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். நீங்க உங்க ஃபைனான்ஸை நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 3 பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணணும். ஒன்னு உங்க எக்ஸ்பென்சஸ்க்காக, இன்னொன்னு உங்க சேவிங்ஸ்க்காக, இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோமோ அதுக்கு பட்ஜெட் போட்டு சேலரி வந்த உடனே அந்த அமௌண்ட்டை இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட்டை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி தான் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் மூலமாவே நீங்க பண்ணணும். இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் பார்க்க சின்னதா தெரிஞ்சாலும் இதுதான் உங்க பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவதா இந்த புக்ல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், ப்ராப்பரா கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் பிளான் அப்படின்னு ஒன்னு போடுறது. இந்த பிளானோட மோட்டிவ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் கட் பண்றது கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதோட ஸ்பெண்டிங்க்கு பிரியாரிட்டைஸ் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அங்க காஸ்ட்டை கட் பண்றது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன் வச்சுப்போம். எப்பெல்லாம் சேப்பாக்ல மேட்ச் நடக்குதோ அப்பெல்லாம் நீங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஸ்பெண்டிங்கை பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா அது உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. ஆனா அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிடுறது ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்ஸ். சோ இங்க நீங்க உங்க பட்ஜெட்ல ஸ்பெண்டிங்கை கட் பண்ணணும். இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரூல் இருக்கு. அதுதான் 50-30-20 ரூல். இது ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோ ஒன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இப்ப குயிக்கா ஒரு தடவை நான் சொல்றேன். உங்களோட வருமானத்துல 50% நீங்க உங்களோட நீட்ஸுக்காக பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்கு ரெண்ட் பே பண்றதா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்கான கிராசரிஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்ல உங்க பைக்குக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீட்ஸ்ல அடங்கும். அடுத்ததா உங்க வருமானத்துல 30% உங்களோட வான்ட்ஸுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்க மூவிஸ் போறதா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க 20% ஸ்பெண்ட் பண்ணணும். மிச்சம் உள்ள 20% நீங்க உங்க சேவிங்ஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காகவும் ஒதுக்கணும். இந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்திலாம் உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா நம்ம இதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்ததா, ஆட்டோமேட் யுவர் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ். நாம முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸ்பென்ஸுக்கு, சேவிங்ஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இதுக்குன்னு தனித்தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்போம் இல்லையா? அதுக்கு போக வேண்டிய அமௌண்ட்லாம் சேலரி வந்த முதல் நாளே ரெக்கரிங் டிரான்ஸ்ஃபரா
ப்ராப்பரா ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும்ன்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல HDFCயோட நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க மாசம் மாசம் SIP மெத்தட்ல 2000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்காவே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2000 ரூபாய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட் ஆயிரணும். இப்படி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கரிங் டிரான்ஸ்ஃபர் ஆற மாதிரி நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்னு கன்சிஸ்டன்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இன்னொன்னு salary வரும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வேற எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற டெம்டேஷன் இல்லாம இருக்கும். அடுத்ததா இந்த புக்ல சொல்லியிருக்கிற விஷயம் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் early. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். வெறும் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் வெல்த்ன்றது பில்ட் ஆயிடாது, ஏன்னா இங்க இன்ஃப்ளேஷன் இருக்கு. இத பத்தி நம்ம நிறைய வீடியோல ஆல்ரெடி பார்த்துட்டனால நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிடுறேன். நீங்க உங்களோட 25வது வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, மாசம் மாசம் 5000 ரூபாய் ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க கன்சிஸ்டன்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க போட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களோட 50வது வயசுல உங்க போர்ட்போலியோ 1 கோடி ரூபாயா இருக்கும். அதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவர். இதே மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் ரிஸ்க் எல்லாம் பெருசா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க PPF அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இல்லனா NPS அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா இந்த புக்ல பேசியிருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஹவு டு ஹேண்டில் பிக் பர்ச்சேசஸ். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க இல்லனா ஒரு வீடு வாடகைக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும்னு சொல்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு ஒரு டீலர்ட்ட நீங்க கார் வாங்க போறீங்க, அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி மத்த டீலர்ஸ்லாம் என்ன பிரைஸ்ல தராங்க அப்படின்ற ஒரு காம்படிட்டிவ் பிரைஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை டிஸ்கவுண்டா வாங்க முடியும். இதேதான் வீடு ரெண்டுக்கு தேடும் போதும் ஒரு ஏரியால ஒரு வீடு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த ஏரியால உள்ள அதே மாதிரியான வீடுகள்ல எவ்வளவு ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களால அங்கேயும் நெகோஷியேட் பண்ணி உங்க ரெண்ட்டை குறைக்க முடியும். வெறும் 1000 ரூபாய் நீங்க குறைச்சாலே வருஷத்துக்கு 12000 ரூபாய் நீங்க சேவ் பண்ண முடியும். கடைசியா ரமித் இந்த புக்ல சொல்ற ஒரு விஷயம் லிவிங் எ ட்ரூலி ரிச் லைஃப். ரிச் லைஃப்னு ஆத்தர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தருமோ அதை நீங்க பண்றது, அப்புறம் எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாம இருக்கிறது. இது ரெண்டையும் ஒருத்தன் அச்சீவ் பண்ணிட்டாலே அவன் ஒரு ரிச் பர்சன் சொல்றாரு ஆத்தர். இந்த புக்ல சொல்லியிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கன்சிஸ்டன்டா உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களால ப்ராப்பரா மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், அதே நேரத்துல வெல்த்தையும் பில்ட் பண்ண முடியும். முக்கியமா உங்க லைஃப் ஸ்டைல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாமே. சோ இதோட இந்த புக் சம்மரி முடியுது. இந்த புக் சம்மரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதுல சொல்லியிருந்த எந்த விஷயத்தை நீங்க முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த புக்கை நீங்க முழுசா படிக்கணும்னா இந்த புக்குக்கான பையிங் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் கடைசியா நம்ம சேனலை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஆனா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாட்டீங்க, அதனால நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வராமே போயிடுது. சோ அதை மட்டும் ஒரு தடவை கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க.